எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் பரிகாரங்களும் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று என்னுடைய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களும் சகோதர சகோதரிகளும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை சமையலறையில் மறக்காமல் இதை செய்யுங்கள். எப்பவும் லக்ஷ்மி கடாட்சம், பணவரவு நன்றாக இருக்கும், கடன் அடையும், கடனே வராது. இதுதாங்க முக்கியமாக நமக்கு வேணும். எது இருக்குதோ இல்லையோங்க, கடன் இல்லாத வாழ்க்கை. கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் அப்படின்னு அந்த காலத்திலேயே ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்க. அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ இது சமையல் அறையில் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மி கல்லும் உரலும் காமிக்கிறேன். உரல் வந்து என்கிட்ட இந்த உரல் தான் இருக்குது. கிரைண்டர் வச்சுருக்கேன், சின்ன ஒரு அளவுக்கு கிரைண்டர் வச்சுருக்கேன். அதில் தான் அரிசி உளுந்து அரைச்சிப்பேன். ஆனால் இதில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு நசுக்கிறது, இஞ்சி நசுக்கிறது, இதை வேலையெல்லாம் நான் செய்வேன். இந்த அம்மியில் தான் செய்வேன். சின்ன அம்மியாக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் அம்மி உரல் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். அதுவும் சமையலறையில் அதை வச்சுருக்கணுன்றது ரொம்ப ஒரு சிலர் நானும் வச்சுருக்கிற அம்மி. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடம் சதன்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொழுது இருக்கக்கூடாது. நம்ம அதை நசுக்கணும்னா அடுத்த நிமிஷமே அதை கழுவி அதை ஒரு துணி வச்சு தொடச்சி உலர்ந்த நிலையில் அந்த அம்மியும் அந்த குழவி அந்த மேலே நான் உரல் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுலேயே என்ன பண்ணுவேன், மிளகு நசுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இதை ரெண்டுத்தையுமே பயன்படுத்துவோம்ப்பா. நான் நசுக்குவேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் வாங்கி அதுக்காக பூஜைக்குன்னு மட்டும் நான் வாங்கி வைக்கல. இதை நான் பயன்படுத்துவேன், பூஜைக்கும் பண்ணுவேன். என்ன பண்ணணும்னா, இப்போ பார்க்குறீங்க நான் என்ன பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்த உடனே குளித்து முடிச்சுட்டு எல்லாம் சமையலறைக்கு நம்ம எல்லாம் போகிறோமா, அப்போ என்ன பண்ணணும்னா அம்மியை இது மாதிரி ஒரு ஈரத்துணி வச்சு லைட்டான ஏற்கனவே வச்ச மஞ்சள் குங்குமம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மஞ்சள் குங்குமத்தை துணி வச்சு தொடச்சிடணும். ஏன்னா கழுவ முடியாத இடம் நம்ம வந்து கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்கிறதுனால கழுவி விட முடியாது. அதனால் நல்ல ஒரு ஈரத்துணி வச்சு அந்த மஞ்சள் குங்குமத்தை தொடச்சி எடுத்துட்டு மஞ்சளில் என்ன பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மஞ்சளில் பன்னீர் கலந்து நம்ம வீட்டை ஐஸ்வர்யமாக ஆக்கிக்குவோமே. என்ன இதில் தவறு வந்துட போகுது? நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன, இது வந்து இப்போல்லாம் ஆன்லைனில் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்கப்பா. இப்போ நம்ம போய் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைனில் போட்டால் வீட்டுக்கு கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன பொருளாக வாங்கி பூஜை அறையில் வச்சு வணங்குறாங்க. எனக்கு அதுன்னு சரின்னு படலை, எனக்கு இதுதான் சரின்னு படுது. அதனால் என் பிள்ளைங்களுக்கும் இதை நான் சொல்லி கொடுக்கணும். இதை மாதிரி பண்ணுங்கப்பா, இது வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி அம்சம்ப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும், அந்த மஞ்சளில் பன்னீர் கலந்துக்கோங்க. அந்த குங்குமத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இது ரெண்டு தனியாக வச்சுக்கோங்க. நான் கேஸ் அடுப்புக்கும் அப்படி தான் பண்ணுவேன், கேஸில் பொட்டு வைக்கிறதுக்கும் அப்படி தான் பண்ணுவேன். இந்த அம்மி உரலுக்கும் இதேமாதிரி வெள்ளிக்கிழமைனா இந்த மாதிரி பொட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது என்னுடைய வழக்கம். அதனால் நீங்களும் சமையலறைக்கு போன உடனே காலையில் அதே மாதிரி குலதெய்வத்துக்கு ஒரு பொட்டு வைப்பாங்க. அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து அம்மி மேலே மஞ்சளை தடவிடுறோம், வேண்டுதல் வைங்க. இப்போ இது ரெண்டும் அம்மி ஒரு இடத்துல கிடக்கும், ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா குழவி ஒரு இடத்துல கிடக்கும். எங்கள் வீட்டில் இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதே மாதிரி குழவியை கொண்டா நான் இதை உடைக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. நான் உரல் காட்டுறேன் இல்லைங்களா, அந்த குழவியை எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அந்த குழவி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அது இடத்துல ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். எப்பவுமே சேர்ந்து இருந்தால் தான் கணவன் மனைவி ஒற்றுமை. இது ரெண்டுமே சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு கூட இருக்காது. ரொம்ப நல்ல ஒரு அமைதியான சூழல் நிலவும், வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிலைக்கும். இதை நீங்கள் வாங்கி வைக்கிறதோடு இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. இதை மாதிரி மஞ்சள் குங்குமம், நான் சொன்ன குங்குமத்தில் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டு மஞ்சளை தடவி வேண்டிக்கோங்க. நல்ல மனதார நம்மளுடைய மகாலட்சுமி என் வீட்டில் வந்து குடியிருக்கணும், எனக்கு மகாலட்சுமி அம்சம் கிடைக்கணும், எங்கள் வீட்டில் கடன் இருக்குது, ஏதோ தெரியாமல் நான் கடன் வாங்கிட்டேன், ஏதோ நான் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, முன்ஜென்ம பாவம் பொழுது நான் அந்த கடனில் அனுபவிக்கிறேன்னு கர்மான்னு வாங்க நிறைய பேர் கடனை. அந்த மாதிரி அந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மஞ்சள் குங்குமத்தை வைங்க.
வச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஒரு பூ வைங்க, தவறு கிடையாது. நம்மளுக்கு இப்போ நிறைய உதிரி பூக்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னதான் மல்லிகைப்பூ வந்து விற்கும், அரும்பு விற்கும். இந்த உதிரி பூ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்காது. இப்போ உதிரி பூ நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கிது. ஒரு பூ அதில் ஒரு சாமியின் அதை தெய்வமாக பாவிச்சு, இப்போ நீங்கள் இந்த உரல் மேலே காமிக்கிற இல்லைங்களா, அது சிவலிங்கமாக நம்ம பாவிக்கணும். அந்த நம்ம லிங்கம் இருக்கிற மாதிரி, நம்ம சிவன் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சி இதை நீங்கள் செய்ய வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிலைக்கும், பணவரவு இருக்கும், பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, கணவரோட வருமானம் ரெட்டிப்பாகும், உங்களோட வருமானம் நல்லா இருக்கும், நோய் நொடி இருக்காது, நலமுடன் இருப்பீங்க, கடன் இருக்காது, முக்கியமாக கடன் அடைந்து விடும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.